Hi Tamil viewers, welcome to Tally Academy Education. Thanks for joining. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடக்கூடிய அப்டேட்டட் வீடியோஸ் உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நாம இன்னைக்கு எம்எஸ் ஆஃபீஸில் ஒரு டாக்ஸ் இன்வாய்ஸை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இந்த டாக்ஸ் இன்வாய்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேல் பண்ணுறீங்களோ அந்த ப்ராடக்ட்ஸோட லோகோ அதெல்லாம் இன்சர்ட் பண்ணி ஒரு இன்வாய்ஸை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். வேர்டுக்குள்ள போங்க. வேர்டில் போனதும் ஃபர்ஸ்ட்டு blank டாக்குமெண்ட் அப்படின்னு வரும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா வேர்ட் விண்டோ ஓப்பன் ஆகிடும். ஃபர்ஸ்ட்டு லேஅவுட் மெனு போங்க. லேஅவுட் மெனுவில் மார்ஜின்ஸை கிளிக் பண்ணுங்கள். மார்ஜின்ஸில் நேரோ அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை கொடுங்க. ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பார்டர் ரெடி பண்ணணும். இந்த பார்டருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன் மெனு போங்க. இந்த டிசைன் மெனுவில் கடைசியாக பார்த்தீங்கன்னா பேஜ் பார்டர்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் பார்டரில் நிறைய பாக்ஸ், ஷேடோ, 3D இந்த மாதிரிலாம் வருது பார்த்தீங்களா. அதில் இங்கே ஸ்டைலில் லைன் இருக்கு பாருங்க. உங்களுக்கு இதில் எந்த லைன் உங்களுக்கு வைக்கணும் அப்படின்னு தோணுதோ அந்த பார்டரை நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டில் வைக்கலாம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரிவியூ காட்டும். நம்ம எதை செலக்ட் பண்ணாலும் அதோட ப்ரிவியூ காட்டும் பாருங்கள். கிளிக் பண்ணுறேன். டாக்குமெண்டோட பார்டர் இப்படி தான் இருக்கும். நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பார்டர் மாறிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். நான் இப்போ இந்த 2 லைன்ஸ் இருக்குல்ல, அதை நான் வச்சுட்டு ஓகே கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பேஜில் வந்து ஃபுல்லாக பார்டர் வந்து அப்ளை ஆகிடுச்சு. இந்த பேஜுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் போட்ட மாதிரி இந்த பார்டர் வந்து அமைஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு பில்லில் நம்மளோட லோகோவை போடணும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், இன்சர்ட் மெனு போங்க. அதில் பிக்சர்ஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏற்கனவே நம்ம வச்சிருந்த லோகோ ஒன்று இருக்குது, அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இல்லை உங்கள் கம்பெனி லோகோ எதுவோ அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி நான் இன்சர்ட் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா அந்த லோகோ வந்து நான் இன்சர்ட் ஆகிடுச்சு. இதை மூவ் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா இதை மூவ் பண்ணுறதுக்காக ஃபார்மேட் மெனு ஓப்பன் ஆகிடும். பிக்சர் இன்சர்ட் பண்ணதும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபார்மேட் மெனுவில் ரேப் டெக்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இன் ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணி எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வச்சுட்டு உங்களுக்கு எந்த இடம் வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக ஆப்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு விட்டுருங்க. எஸ்கேப் கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் கம்பெனியோட பேர் இதில் வந்து டைப் பண்ணணும். ஸோ வந்து கர்சர் இங்கே இருக்குது. நீங்கள் இப்போது சென்டர் அலைன் கொடுக்கணும். ஹோம் மெனுவில் பேராகிராஃபில் சென்டர் அலைன் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா கண்ட்ரோல் இ கொடுக்கலாம். நான் கண்ட்ரோல் இ கொடுக்குறேன். பாருங்கள் கர்சர் வந்து சென்டரில் வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணுங்கள். கேப்ஸில் டைப் பண்ணுங்கள் பிரைம் இன்ஃபோடெக். ஸோ பிரைம் இன்ஃபோடெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி பேர் நான் எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து டெக்ஸ்ட் சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, அதனால இதை நம்ம பெருசாக்கணும். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள். அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் மெனுவில் சைஸ் இருக்குது பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 26, 28 வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதோட ஸ்டைல் எனக்கு சரியில்லை, நான் வேறு ஒரு ஸ்டைல் மாற்றணும், புதுசாக நான் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே ஹோம் மெனுவில் ஃபாண்ட்டோட ஸ்டைல்ஸ் இங்கே இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஃபாண்ட்டு பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் இதில் வச்சுக்கலாம். நான் இப்போ வந்து புக்மன் ஓல்டு ஸ்டைல் கொடுத்துருக்கேன், எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் அதில் வச்சுக்கலாம். ஸோ நான் கிளிக் பண்ணிவிட்டேன். பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் மாறிடுச்சு. நான் அதை போல்டு பண்ணிக்கிறேன். போல்டு ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இதுக்கு வந்து ஒரு கலர் கொடுங்க. ஸோ நான் வந்து லோகோ கலரே இருக்கணும் அப்படின்றதுனால நான் வந்து ஒரு ப்ரௌன் கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ கம்பெனி பேர் இதில் இருக்குது, லோகோ ரெண்டுத்தையுமே நான் வந்து இதில் இன்சர்ட் பண்ணிட்டேன். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா என்டர் கொடுங்க. கீழே வாங்க. கீழே வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து இந்த இடத்துல நீங்கள் அட்ரஸ் கொடுக்கணும். அட்ரஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து 12 வச்சுக்கோங்க. இதில் கலர் வந்து பிளாக்ல இருக்கட்டும், ஆட்டோமேட்டிக் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கங்க. போல்டு வேணா, எனக்கு நார்மல் ஃபாண்ட்லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்கள் கம்பெனியோட அட்ரஸ் எழுதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிஎஸ்டி நம்பர் இதில் மென்ஷன் பண்ணிக்கங்க. எல்லா இன்வாய்ஸ்லையுமே உங்களோட ஜிஎஸ்டி நம்பர் இருக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்குது. ஸோ லைன் ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் மெனுவில் பேராகிராஃபில் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இந்த ஆப்ஷன் லைன் அண்ட் பேராகிராஃப் ஸ்பேசிங், அதை நீங்கள் கிளிக் பண்ணி ரிமூவ் ஸ்பேஸ் ஆஃப்டர் பேராகிராஃப்னு இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா பாருங்கள் இடையில அந்த கேப் போயிடும். ஸோ உங்களுக்கு பார்க்கறதுக்கே ஒரு லுக் கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஒரு என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் இந்த இடத்துல உங்களோட ப்ராடக்ட் டீட்டெயிலாம் எழுதணும் அப்படின்னு வச்சுக்கிங்களேன். நீங்கள் அதில் வந்து ஃபஸ்ட்டு இன்சர்ட் கொடுங்க. இன்சர்ட் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்றதுல கிளிக் பண்ணுங்கள். அதில் ட்ரா டெக்ஸ்ட் பாக்ஸ்
ட்ரா டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க கர்சர் வந்து டிராவிங் டூலாக மாறிடும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்க, கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் இழுங்க. ஸோ இதை இழுத்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிட்டு இந்த இடத்துக்குள்ள நீங்கள் டைப் பண்ணுங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹோம் மெனு போயிட்டு புக் பண்ண வேர்ட்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 கொடுத்துக்கிறேன். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இந்த ஃபார்மேட் மெனு போங்க. ஃபார்மேட் மெனு போயிட்டு அலைன் டெக்ஸ்ட்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிட்டு மிடில் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை கொடுங்க. ஸோ கொடுத்துட்டு திரும்பி நீங்கள் அதில் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் ப்ராடக்ட் அப்படின்னு அடிங்க. ஸோ உங்கள்கிட்ட என்னென்னலாம் ப்ராடக்ட்ஸ் இருக்கோ, நீங்கள் என்னென்னலாம் சேல் பண்ண போறீங்களோ அதெல்லாம் வந்து நீங்கள் அதில் வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸையும் வந்து இதில் நான் எழுதியிருக்கேன். இந்த ப்ராடக்ட்லாம் நான் வந்து இந்த பிரைம் இன்ஃபோடெக்லேருந்து நான் வந்து சேல் பண்ணுறேன். ஸோ அதனால் இந்த ப்ராடக்ட்லாம் என்னோட கம்பெனியில் இருக்குது அப்படின்றத ஒரே லைனில் நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் இதில் உங்களுக்கு எந்த இடம் ஆப்டாக இருக்கோ சென்டரில் நீங்கள் இதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பாக்ஸையும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எஸ்கேப் கொடுத்துட்டு என்டர் அடிங்க. கர்சர் கீழே வரணும், இந்த பாருங்க இந்த மாதிரி கீழே வரணும். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ கொடுத்துருக்கீங்கல்ல உங்களோட ப்ராடக்ட்ஸ், அந்த ப்ராடக்ட்ஸோட பிக்சர்ஸ்லாம் வந்து எனக்கு இந்த லைனுக்கு கீழே வரிசையாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்சர்ட் மெனு போங்க. இன்சர்ட் மெனுவில் பிக்சர்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நிறைய பிக்சர்ஸ் அதாவது ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அந்த பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து இதில் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் அதில் என்ன எழுதியிருக்கேன்னா டேலி பிரைம்னு எழுதியிருக்கேன். ஸோ அதை நான் கிளிக் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்சர்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. அதோட இதை கிளிக் பண்ணி நம்ம மூவ் பண்ண முடியல பாருங்க, கிளிக் பண்ணி மூவ் பண்ண முடியல. ஸோ அதனால இந்த பிக்சர் இன்சர்ட் பண்ணதுமே ஃபார்மேட் மெனு வரும். அந்த ஃபார்மேட் மெனுவில் நீங்கள் ராப் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் அதில் இன் ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ நீங்கள் கிளிக் பண்ணி மூவ் பண்ணீங்கன்னா மூவ் ஆகும். இதை நீங்கள் என்ன பண்ணுங்க, ரீசைஸ் பண்ணுங்க. ரீசைஸ் பண்ணுங்க. ரீசைஸ் பண்ணதும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வைக்கணும் அப்படின்றது தெரியல. ஸோ வந்து நான் வந்து எல்லா லோகோவையும் ஒரே சைஸில் ஒரே லைனில் வைக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியூ மெனு போங்க. வியூ மெனுவில் கிரிட் லைன்ஸ் அப்படின்ட்டு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. பார்த்தீங்களா கிரிட் லைன்ஸ்னதும் இந்த பாக்ஸஸ்லாம் நிறைய வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு பேர் தான் கிரிட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிரிட் லைன்ஸில் நீங்கள் கண்ட்ரோல் ஸ்க்ரோல் பண்ணுங்க, ஜூம் இன் ஆகும். ஸ்க்ரோல் அப் பண்ணும்போது ஜூம் இன் ஆகுது. ஸோ இதை வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த இடம் வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக வச்சுக்க முடியும். பாருங்க நான் சுருக்கி ஒரு 5 பாக்ஸஸ்க்குள்ளே வச்சுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ இதை வந்து நான் ஒரு 5 பாக்ஸஸ்க்குள்ளே இந்த லோகோவை நான் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ஜூம் அவுட் பண்ணி நான் காட்டுறேன் பாருங்க. கிரிட் லைன்ஸ் எடுத்து விட்டு பார்ப்போம் பாருங்க. பாருங்க ஜூம் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா நான் ப்ராடக்ட்ஸ்னு எழுதியிருக்கேன், அது கீழே வந்து இந்த ப்ராடக்ட்ஸோட லோகோ இருக்கு. ஸோ இந்த மாதிரி என்னோட லோகோ எல்லாம் வரிசை இதே லைனில் இருக்கணும் அப்படின்னா கிரிட் லைன்ஸை கிளிக் பண்ணுங்க, ஜூம் இன் பண்ணுங்க. ஸோ அடுத்த பிக்சர்ஸை வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணுங்க. இன்சர்ட் போயிட்டு பிக்சர்ஸை கிளிக் பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வேர்டு இன்சர்ட் கொடுங்க. சேம் பெருசாக இருக்குது, அதே பிக்சர் பெருசாக இருக்குது. கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி ரேப் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்துட்டு உங்களோட இதை சைஸ் பண்ணிக்கோங்க உங்களோட பிக்சரை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா லோகோவையும் வந்து இதில் இன்சர்ட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா அதில் டேலி பிரைமோட லோகோ, எம்எஸ் ஆஃபீஸோட லோகோ, ஃபோட்டோஷாப்போட லோகோ, பார்த்தீங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஒண்டர் ஷேர், இந்த மாதிரி எல்லா லோகோவையும் நீங்கள் வந்து இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணும்போது இந்த கிரிட் லைன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கிரிட் லைன்ஸை எடுத்து விட்டுருவோம். வியூ மெனு போயிட்டு கிரிட் லைன்ஸை அன்செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த கிரிட் லைன்ஸ் போயிடும். இப்போ ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பாருங்க பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஃபார்முலாக இருக்கு. ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்கேப் கொடுத்து என்டர் அடிச்சுட்டு கீழே வாங்க. கீழே வந்ததுக்கப்புறம் கர்சர் கீழே வரணும். ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்க, கர்சர் கீழே வரணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதில் டாக்ஸ் இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டிங் கொடுக்கணும். ஸோ இந்த ஹெட்டிங் கொடுக்கும்போது என்ன பண்ணுங்க, இன்சர்ட் கொடுங்க.
இன்சர்ட் கொடுத்துட்டு அதில் டெக்ஸ்ட் பாக்ஸ் அதுக்குள்ளே போங்க. அதில் ட்ரா டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி இந்த சென்டரில் எனக்கு வேணுன்றதுனால இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதில் ஹோம் மெனுவில் போயிட்டு ஃபாண்ட் ஸ்டைலு நான் புக் பண்ண ஒரு ஸ்டைல் கொடுத்துருக்கேன். சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 கொடுத்துக்கிறேன். போல்டில் இருக்கணுன்றதுனால போல்டு நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சென்டரில் இருக்கணுன்றதுனால சென்டர் லைனும் நான் கொடுத்துக்கிறேன். எல்லாமே ஹோம் மெனுவில் இருக்கு. கொடுத்துட்டு இந்த இடத்துல டாக்ஸ் இன்வாய்ஸ்னு எழுதுங்க. எழுதிட்டு இதுக்கேற்ற மாதிரி இந்த பாக்ஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எஸ்கேப் கொடுத்துட்டு வெளில வாங்க. வெளில வந்து கர்சர் கீழே வந்துச்சா? ஸோ இதுக்கு அடுத்து நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் உங்களோட கஸ்டமர்ஸோட டீட்டெயில் கொடுக்கணும் அப்படின்னு வச்சுங்க. அதாவது கஸ்டமரோட நேமு, அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர், பிளேஸ் ஆஃப் சப்ளை, அட்ரஸ், டேட் இதெல்லாம் வந்து நான் கொடுக்கணும் அப்படின்னா எகைன் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்சர்ட் மெனு போங்க. அதில் டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். அதில் ட்ரா டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இடத்துல நீங்கள் கஸ்டமர் நேம் எழுதுங்க. ஸோ ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் புக் பண்ண ஹோல்சேல் கொடுத்துருக்கேன். கண்ட்ரோல் செலக்ட் ஆல் கொடுத்து ஹோம் மெனுவில் போயிட்டு ஸ்டைலு பார்த்தீங்கன்னா புக் பண்ண ஹோல்சேல் கொடுத்துருக்கேன். சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், நான் இதில் கஸ்டமர் நேம் டாட் அழுத்தினீங்கன்னா ஒரு லைன் நீங்கள் வந்து இதில் கொண்டு வர முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ், கஸ்டமரோட அட்ரஸ் போட்டு சேம் லைன் கொடுங்க. அட்ரஸ் வந்து ஒரு 2 லைன் வரும் அப்படின்றதுனால நீங்கள் இதில் 2 லைனாக கொடுத்துக்குங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி நம்பர் கொடுங்க. கஸ்டமரோட ஜிஎஸ்டி நம்பர் இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இங்கே வந்து ஜிஎஸ்டி நம்பருக்கு ஒரு ஸ்பேஸ் விட்டுக்குங்க. விட்டுட்டு லாஸ்ட்டில் பிளேஸ் ஆஃப் சப்ளை. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஜூம் அவுட் பண்ணி பாருங்கள். கண்ட்ரோல் எழுதி ஸ்க்ரோல் டவுன் எழுதிங்கன்னா ஜூம் அவுட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் கஸ்டமரோட டீட்டெயில் கொடுக்குறதுக்காக இந்த பாக்ஸை வந்து போட்டிருக்கீங்க. ஸோ இந்த ஒவ்வொரு லைனுக்கு இடையில எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்ட்ரோல் செலக்ட் ஆல் கொடுத்துட்டு ஹோம் மெனுவில் பேராகிராஃபில் ஸ்பேசிங், லைன் ஸ்பேசிங் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நான் வந்து இப்போ வந்து 1.5 வந்து லைன் ஸ்பேசிங் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை சைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எஸ்கேப் கொடுத்துக்குங்க. கொடுத்ததுக்கப்புறம் வெளில வந்துட்டு என்டர் கொடுங்க. கர்சர் கீழே இறங்குது பாருங்கள். இந்த பாருங்கள், கர்சர் வந்து கீழே வந்துடணும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடுத்தது நீங்கள் விற்க போகிற பொருளுக்கான டீட்டெயிலாக கொடுப்பீங்களா, அந்த டீட்டெயிலுக்கான டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸை நம்ம இங்கே வந்து போடுவோம். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டேபிள் இன்சர்ட் பண்ணணும். டேபிள் எப்படின்னா இன்சர்ட்குள்ளே போங்க. அதில் டேபிள் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஒரு பாக்ஸில் நீங்கள் கொண்டு வச்சிங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து கீழே ஷோ ஆகுது பாருங்கள். 2 கிட்ட வச்சிங்கன்னா 2 பாக்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் இவ்வளோ செலக்ட் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா 8 ரோஸ் அண்டு 10 காலம் வரைக்கும் உங்களால் வந்து இதில் கிரியேட் பண்ணிக்க முடியும். அதுக்கு மேலே இதில் வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் இன்சர்ட் டேபிள் போனீங்க அப்படின்னா இதில் நீங்கள் 10 ரோ இல்லை 12 ரோ வேணும், இல்லை 20 காலம் வேணும் அப்படின்னா இது எல்லாத்தையுமே வந்து இந்த டேபிள் இங்கே வந்து நீங்கள் கொடுக்கறது மூலயமா கிரியேட் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரா டேபிள். நீங்கள் வந்து ட்ரா டேபிள் கிளிக் பண்ணி லைன் போட்டு நீங்கள் ஒரு டேபிளையும் உருவாக்க முடியும் இதில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்சர்ட் டேபிள் போகிறேன். இன்சர்ட் டேபிள் போயிட்டு இப்போதைக்கு நான் வந்து இப்போ வந்து 6 காலம் கொடுக்குறேன். ஓகேவா, 6 காலம் கொடுக்குறேன். ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரோஸ் கொடுக்குறேன். ஓகேவா, 10 ரோஸ் கொடுத்துட்டு நான் ஓகே கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 6 காலம்ஸ் 1 2 3 4 5 6 6 காலம் உருவாயிடுச்சு. அதே மாதிரி இங்கே 10 ரோஸ் வந்துருச்சு சீரியல் நம்பர். அடுத்து பார்த்தீங்கன்னா டேப் எழுதிங்கன்னா நெக்ஸ்ட்டுக்கு போகும், இல்லைன்னா நீங்கள் கிளிக் பண்ணாலும் அந்தாண்ட வந்துடும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் எழுதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா HSN ஆர் SSC கோடு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி, பார்த்தீங்கன்னா ரேட் பர் யூனிட். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பருக்கு நம்ம நம்பர் தான் போட போகிறோம், அதனால இவ்வளவு தேவையில்லை. அதனால நம்ம இதை ஷார்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்த கிளிக் பண்ணி நீங்கள் இதில் ட்ராக் பண்ணிங்கன்னா வந்துடும். இந்த இடத்துல போனது பார்த்தீங்கன்னா
ரீசைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டுது பார்த்தீங்களா, அப்படி பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து டிஸ்கிரிப்ஷன். நம்ம வந்து ப்ராடக்ட்ஸோட பேர் வந்து ரொம்ப ரொம்ப பெருசாகவும் இருக்கும், ரொம்ப சின்னதாகவும் இருக்கும். ஸோ அதனால ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் பெருசாக விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஸோ உங்களுக்கு எந்தெந்த மாதிரி வேணுமோ, குவான்டிட்டி எவ்வளோ கொடுப்போம், ஒரு 100 கொடுப்போம். ஸோ வந்து HSN கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 நம்பர் வரும். அந்த நம்பர் நம்ம இதில் கொடுக்குற மாதிரி ஸ்பேஸ் விட்டுங்க. ரேட் ஒவ்வொரு பீஸுக்கான ரேட்டை வந்து நம்ம இதில் கொடுக்கறதுக்காக இதை வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்குவோம். ஸோ அமௌண்ட்டுக்கான காலம் உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ ஒவ்வொரு காலமுக்கும் அவ்வளோ சைஸ் நீங்கள் வச்சுங்க. பாருங்கள், இது அப்படியே இந்த டேபிள் அப்படியே இந்த கார்னர் லெஃப்ட் கார்னர் டாப்பில் பாருங்கள் ப்ளஸ் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொண்டு போய் கிளிக் பண்ணுங்கள். இந்த டேபிள் ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனது பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் லே அவுட்னு 2 மெனு வரும். இல்லை நீங்கள் லே அவுட் மெனு போங்க. லே அவுட் மெனு போயிட்டு இதற்கு பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இதற்கு பார்த்தீங்கன்னா இங்கே சென்டர் அதை கொடுங்க. ஸோ டெக்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சென்டரில் வரணும் அப்படின்றதுக்காக நான் இந்த அலைன்மெண்ட்டை கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக எண்டில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸோட அமௌண்ட்ஸ் இங்கே எழுதுவோம். இந்த இடத்துல நம்ம சப் டோட்டல் எழுதுவோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் சப் டோட்டல் அப்படின்னு எழுதுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா CGST, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா SGST, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டாக்ஸபிள் அமௌண்ட் அப்படின்னு எழுதுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சீரியல் நம்பர் எழுதுவோம், டிஸ்கிரிப்ஷன் எழுதுவோம், என்ன ப்ராடக்ட்ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் எழுதுவோம், இதில் அதோட கோடை எழுதுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு குவான்டிட்டி, எவ்வளவு ஒரு பீஸோட ரேட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு அமௌண்ட், மொத்த அமௌண்ட் அப்படின்றத நம்ம இதில் எழுதுவோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு கேப் இருக்காது அப்படின்றதுனால நம்ம இந்த